சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரீட்டுங்க. ட்ரீட்னாலே நமக்கு தெரியும் நம்ம ஃபுட்டு தான். அதனால் நாங்கள் எக்மோரில் இருக்க ரேடிசன் ப்ளூவில் இருக்க த கிரேட் கபாப் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். நல்ல ஒரு புஃபே ஃபுட் இன் டீசென்ட் ஆம்பியன்ஸ். ஒரு வெஜ் கோர்ஸ் மீல், ஒரு நான்வெஜ் கோர்ஸ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே டேபிள்லேயே வந்து சர்வ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒன்று சர்வ் பண்ணும்போது சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பாயில் சென்னாவும் வாட்டர்மெலன் சாலடும் சர்வ் பண்ணாங்க. அப்புறமா ஒரு சூப், டொமேட்டோ சூப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஒரு சோர்டோ பிரெட் மசாலா டேங்கி ஃப்ளேவரில் கொடுத்துருந்தாங்க. அதை டிப் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ ஆப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. லக்னோவோட ஃபேமஸான கலோட்டி கபாபும் அப்புறமா பன்னீர் டிக்காவும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆலு கபாப் வித் தவா ரொட்டி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து மேங்கோ சார்பே, ஒரு பட்டர் மில்க், அப்புறம் கிரில்டு பைனாப்பிள் சொல்லி அவங்க நான் திருப்பி வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் அது வந்து சாப்ஸ், இந்த சோயா சாப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பன்னீர் டிக்காலாம் திருப்பி ரீஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் இது சாப்பிடும் போதே வயிறு நிறைஞ்சிருச்சு. மெயின் கோர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு வெஜ் பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் டெசர்ட்ஸ்க்கு மலாய் குல்ஃபி, அப்புறமா பான் குல்ஃபி கொடுத்தாங்க. எங்களோட இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.